ஓரினச் சேர்க்கையாளரா நான் நடிக்கும்போது, நயன்தாராவோட கணவர் பத்தி நடிகை அஞ்சலி ஓப்பன் டாக். தமிழ் சினிமாவுல மாநிறமா இருந்தாலும், அறிமுகமான ஒரு சில படத்துலயின் மூலமாவே அதிகமான வரவேற்பு பெற்றவங்க நடிகை அஞ்சலி. சினிமாவுக்கு வந்தப்போ அஞ்சலி அதிகமா கேலிக்கு உள்ளானாங்க. ஏன்னா, வந்தப்போ அவங்க ரொம்பவே கருப்பு நிறத்துல இருந்தாங்க. பொதுவா கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நடிகைகள் தமிழ் சினிமாவுல நெறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஈஸியா வாய்ப்புகளும் கிடைக்காது. ஆனா, அஞ்சலி தேர்ந்தெடுத்த திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல தன்னோட நடிப்ப வெளிப்படுத்தினாங்க. கற்றது தமிழ் படத்துல ஆனந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சாங்க அஞ்சலி. அந்த படம் ரொம்ப பெருசா அப்போ வரவேற்பு பெறல அப்படின்னாலும் கூட, ஆனந்தியோட கதாபாத்திரம் அதிகம் வரவேற்பு பெற்றுச்சு. முக்கியமா அதுல சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தி இருந்தாங்க அஞ்சலி. ஒரு ஆரம்ப கட்ட நடிகையோட நடிப்பு மாதிரி அது இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச அங்காடி தெரு படத்துலயும் ரொம்பவே சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு கிராமத்து பெண் மாதிரி தோன்றக்கூடிய அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. நெறைய பெரிய நடிகர்கள் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு உடல் எடை அதிகரிச்சதன் காரணமா வரவேற்புகள் குறைய ஆரம்பிச்சது. கலகலப்பு படத்துல நடிச்சப்பவே அஞ்சலியோட உடம்பு வெயிட் அதிகரிச்சிருந்தது. ஆனா அவங்க அத கவனத்துல கொள்ளாம விட்டதால அதுக்கு பின்னாடி பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் உடல் எடைய குறைச்சு சினிமாவுல வாய்ப்புகள் தேடிட்டு வராங்க அஞ்சலி. அவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணு சமீபத்துல பிரபலமாயிட்டு வருது. பாவக்கதைகள் அப்படிங்கிற படத்துல அஞ்சலி நடிச்ச அனுபவத்த பத்தி சொல்லியிருந்தாங்க. நெறைய இயக்குனர்கள் இயக்கத்துல 20 நிமிஷத்துக்கு ஒரு கதை அப்படிங்கிற பல கதைகள் ஒன்றிணைஞ்சு பாவக்கதைகள் அப்படிங்கிற படம் ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. அதுல அஞ்சலி ஒரு கதையில நடிச்சிருந்தாங்க. அந்த கதைய விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தாரு. ஜாதி கொலைக்கு எதிரா எடுக்கப்படக்கூடிய அந்த திரைப்படத்துல ஒரு காட்சியில அஞ்சலி அவங்களோட தோழிக்கு முத்தமிடக்கூடிய காட்சி ஒண்ணு இடம்பெற்றிருக்கும். அந்த காட்சியில ஓரினச் சேர்க்கையாளரா தங்கள காட்டிக்கிறதுக்காக அஞ்சலி அப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த காட்சியில நடிச்ச அனுபவம் பத்தி அஞ்சலி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க சொல்லும்போது முதல்ல அந்த காட்சிய பத்தி கேட்டப்போ, எனக்கு சங்கடமா தான் இருந்துச்சு. நடிக்கணுமா அப்படின்னு கூட யோசிச்சேன். ஆனா விக்னேஷ் சிவன் மத்த எல்லாரும் வந்து கதைய என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, நான் அதுல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த காட்சிய பத்தி சொல்லியிருக்காங்க அஞ்சலி. வசந்தபாலன் இயக்கத்துல போன 2019வது வருஷம் வெளிவந்த படம் தான் அங்காடி தெரு. இந்த படத்துல ஹீரோவா மகேஷ் அப்படிங்கிறவரு நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு பின்னாடி அவருக்கு பெருசா திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல கலந்துகிட்ட அங்காடி தெரு படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி பல விஷயங்கள பகிர்ந்துகிட்டாரு மகேஷ். அதாவது நான் தோத்து போனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான். பல சூப்பர் ஹிட் படங்களை எல்லாம் நான் நடிக்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட பேசியிருந்தாரு. எப்படி கதைய கேட்கறது, தேர்வு பண்றது, எந்த மாதிரியான கதாபாத்திரத்துல நடிக்கிறது, இதுல நடிக்கலாமா, நடிக்கக் கூடாதா அப்படிங்கிற தெளிவான புரிதல் கூட எனக்கு அப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே தொகுப்பாளர் அங்காடி தெரு படத்துல நடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு பெரிய அனுபவம் எதுவும் இருந்திருக்காது. அந்த படத்த மட்டும் எப்படி தேர்வு பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அந்த படத்தோட கதைய கூட உண்மையிலேயே சொல்லப்போனா கேட்கவே இல்ல. எல்லாத்தையும் வசந்தபாலன் சாரே பார்த்துக்கிட்டாரு. அவரே கதைய தயார் பண்ணிக்கிட்டு எப்படி நடிக்கணுங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதனால அந்த படம் ஹிட் அடிச்சது. அந்த படத்துக்கு பின்னாடி எனக்கு கதை தேர்வு செய்ய தெரியல. இதுதான் நான் தோத்து போனதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம். கதைய எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல புரிதல் இல்லாததால தான் நான் தோத்து போனேன் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு மகேஷ். அங்காடி தெரு திரைப்படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள் படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதையெல்லாம் ஏன் தவற விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்ச உடனே நான் கமிட் ஆயிட்டேன். இதனால எனக்கு நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்னால அதுல கமிட் ஆக முடியல. அவங்களுக்கு டேட் கொடுக்க முடியல. அதனால ஏற்பட்ட சிக்கல் தான் எனக்கு நல்ல பட வாய்ப்புகள் பறிபோச்சு. அப்படி நான் நடிக்க வேண்டிய திரைப்படங்கள் தான் விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த தென்மேற்கு பருவக்காற்று. இந்த திரைப்பட வாய்ப்பு முதல்ல எனக்கு தான் கிடைச்சது. சீனு ராமசாமி சார் என்கிட்ட அதோட கதைய முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னால அந்த படத்துக்கு டேட் குடுக்க முடியல. அந்த படம் தான் முதல்ல என்னோட கையில இருந்து நழுவி போன படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகேஷ். அது மட்டும் இல்லாம எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துல நடிகர் ஷர்வா சார் கேரக்டர்ல நான் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுவும் கைக்கு வந்த நேரத்துல நழுவி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல திரைப்பட வாய்ப்புகள் கை நழுவி போனதால நான் மார்க்கெட் இல்லாம போயிட்டேன். அந்த சமயத்துல ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். அதனால இது பத்தி வந்த செய்திகள் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு மகேஷ்.